கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3:10 வாசிக்கலாம். Colossians chapter 3 verse 10 and Ephesians 4:24. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அருமையான எபேசியர் 4:24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியர் 3:10 படி எபேசு 4:24 படியாய் நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. Book of Colossians chapter 3 verse 10 says, and you have put on the new man who is renewed in knowledge according to the image of him who created him. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிய மனுஷன். You have to wear the new nature, and that you put on the new man which was created according to God in true righteousness and holiness. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமை ரட்சகருடைய முடிவான ரட்சிப்பை அணிந்து கொண்டவர்களே மனவாட்டி, அந்த மனவாட்டியானவர்களுடைய ஆத்மா மரிப்பது இல்லை. அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு என்னென்னைக்கு தேவனோடு வாழக்கூடிய சாக்கியத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலை அடைய வேண்டும் என்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷ பூமியின் உள்ள சகல ஜாதி பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த சுவிசேஷம், இந்த ராஜ்யமாகிய மனவாட்டி சபை தேவனுடைய சமூகத்திலே வருகையிலே இவள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவள் தேவனுடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாள் தேவ சாயலை அணிந்து கொண்டபடியினால் தேவனோடு சஞ்சரித்தார்கள். தேவன் அவளை தேடி வந்தார். We need to put on the new man according to the image of God who created him. Then we can enter into the privilege of being glorified into the image of God. Adam and Eve was visited by the Lord every day because of this privilege. That's why the last day church has to wear the holiness and truth and righteousness to be in walk in fellowship with the Lord. கொலோசியர் 3:10 படி தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலை அவர்கள் நிறைவாக அணிந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். According to Colossians chapter 3 verse 10, we have to be put on the new man who is renewed in knowledge according to the image of him who created him. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of 2 Thessalonians chapter 2 verse 15. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைந்து கொள்ள செய்வதற்குரிய சுவிசேஷம், அதைத்தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின்படி இன்று நிலைக்கிறவர்களே முடிவான ரட்சிப்புக்கு தகுதி அடைகிறார்கள். அவருடைய ஆத்துமா அழிவதில்லை. அவருடைய தேவன் தமது வருகையிலே மனவாட்டியாக சேர்த்துக் கொள்ள போகிறார் என்று நாம் அறிய முடிகிறது. To which he called you by our gospel for the obtaining of the glory of our Lord Jesus Christ. Actually, the gospel is a gospel about the kingdom of heaven. The last day church has to receive and obey the gospel about the kingdom and live a holy, victorious, pure life to obtain the glory of the Lord Jesus Christ. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
ஐந்தாவது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 First. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். Book of 1 Peter 5 verse 10. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது என்றால் பிதா தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. But may the God of all grace who called us to his eternal glory by Christ. முடிவான ரட்சிப்புக்கு உரிய மனவாட்டி என்றால் அவருடைய ஐக்கியம் என்ற பரலோக ராஜ்யம் என்ற பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி என்றால் தேவ மகிமை அணிந்து கொண்ட ஆட்டுக்குட்டியான மனைவியாய் மனவாட்டி என்றால் அவர்கள் தேவனை ஆராதிக்கிற நிலையிலேயே அவரை ஆராதிக்கிற ஊழியர்கள் தேவ ஜனங்கள் தேவனுடைய மகிமையினால் நிறைந்தவர்களாய் அவரை ஆராதிக்க வேண்டும். The people of God have to worship the Lord, occupying the glory of God. They will be considered as the bride of the Lord and the fellowship of the saints. தேவ தூதர்கள் அவர் நடுவே உலாவுகிற ஆராதனையாக அது இருக்க வேண்டும். That worship, that service must be the angels to visit among them and dwell among them. தேவனுடைய மகிமையின் வாசனை அந்த ஆராதனை பங்கு பெறுகிற அனைவரும் முகரத்தக்கதான ஆராதனையாக இருக்க வேண்டும். That kind of worship will be a sweet aroma to the Lord and the people who take part in that worship. நான் வேதம் சொல்லுகிற வெளிப்படை 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தேவ மகிமையுடைய ஆட்டுக்குட்டியான மனைவியாய மனவாட்டியான சபை அவர்களை வெளிப்படை 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி மனுஷர் மத்தியிலே இருக்கிற தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. That kind of worship will be like the tabernacle of God which dwell among them and men.